இங்க உட்கார்ந்து கொண்டு ஒரு ஆலோசனை பண்ண தொடங்கினார்கள். இனிமேல் நாம் என்ன செய்யலாம்? பெரிய சமுதிரம் வந்துடுத்து, இனிமேல் இது அதிக்கிரமிச்சு போக முடியாது, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, திரும்பி போய் சீதையை காணலே அப்படின்னு போய் சொன்னால் சுக்ரீவன் நிச்சயம் சிரச்சேதம் பண்ணிவிடுவான், தீட்சண தண்டனவன். சீதையோ காண முடியலே, நாளோ ஆயிடுத்து. உடனே அங்கத யுவராஜன் சொல்றார், நாம் ஒண்ணு பண்ணலாம், அந்த குகையில இருக்கிற அந்த அம்மா ரொம்ப நல்லவளா இருக்கிறாள், அவளை ஒன்னும் போன்னு சொல்லவே மாட்டா, நம்ம எல்லாரும் அந்த குகைக்கே மறுபடியும் போயிடுவோம், அங்க போய் சௌக்கியமாக நிறைய இளநியம் இருக்கு, நிறைய திங்கிறதுக்கு வாழை மரமும் இருக்கு, வசதி இருக்கு, நம்ம மட்டும் தனியா அங்க இருந்துன்றப்போம். ஹனுமான் இதை கண்டுபிடிச்சு விட்டார். ஏன்னா இவன் ஒரு தனி ராஜ்யம் ஸ்தாபிச்சு விடலான்னு பாக்குறானா, இவ எல்லாரையும் கொண்டு போய். உடனே ஹனுமான் அங்கதனை பார்த்தார், அங்கதான் உன் சீட்டு செல்லாது. ஏனால் மகாபுருஷனா இருக்கக்கூடிய ஜாம்பவானோ ஹனுமானோ எங்களை போன்ற பெரியோர்கள் உனக்கு வசப்பட்டு உன்னோட அங்க இருக்க மாட்டோம். எங்களை தலை வெட்டினாலும் ராம சன்னிதானத்துல தான் போய் நிற்போம், நடக்கிறது நடக்கட்டும் என்று ராமரிடத்துல போய் சொல்லுவோம். பிராகிருதமான சில வானரால அழைச்சிட்டு போய் அங்க போய் இருக்கலாம். இந்த வானராலே சபல புத்தி உடையவாள். என்னடா இது இந்த அங்கதன் சொன்னான்னு இங்க உட்கார்ந்துட்டோமே, ஊர்ல நம்முடைய குழந்தை குட்டிகள்லாம் இருக்கு, ஆம்படையார்காலே போய் பார்த்துட்டு வரலாம்னு இப்படி ரெண்டு வானரன் இப்படி கிருஷ்ணந்தில தலைகாட்ட ஆரம்பிப்பான். உள்ளூர் வானரம் நீங்க எங்கடா இருக்கேள் போன்னு கேட்பான். ரிட்சபீலம்னு ஒரு இடம் இருக்கு, ரொம்ப வசதியா இருக்கு, அங்க இருக்கோம்னு சொல்லுவான். ஓபத்துனா அங்க இருக்கும் தெரிஞ்சு போயிடும். உடனே லட்சுமண சுவாமிக்கு தெரிஞ்சு விட்டது. ஆனால் அவருடைய பானத்துக்கு எந்த மூலை இந்த ரிட்சபீலம் ஒட்டச்சி எரிஞ்சு விடுவார் இந்த ரிட்சபீலத்தை, ஜாகிரதை. ஆகினால இப்பொழுது நாம் நிர்வேதம் அடைஞ்சிருக்கிற சந்தர்ப்பத்துல மேலும் தந்திரம் சொல்லாம மேல எப்படி சமாளிக்கலாங்கிற ஆலோசனை தான் இங்க முக்கியம் அப்படின்னு சொல்றோம். அவன் மேல எப்படி சமாளிக்கிறது? சீதையே காண கிடைக்கல, இனிமே தேடவும் முடியாது, சமுதிர தீரம் வந்துட்டோம். திரும்பி இல்லேன்னு போய் சொன்னா நிச்சயம் வதம் தான். அப்ப அங்க போய் சாகிறத இங்கேயே சாவோம்னு வேணா உட்கார்ந்து விடலாம். அவ்வளவு பேரும் உட்கார்ந்து விடுவான், சத்தியாகிரகம் பண்ணிட்டு உட்கார்ந்து விடுவான். அப்படியே பட்னி கிடந்து செத்தாலும் சரி, யோகத்துல செத்தாலும் சரி என்று நினைச்சு எல்லா வானராலும் அப்படியே உட்கார்ந்து இருக்கான். அப்போ ஒரு கழுகு அந்த மலையிலேருந்து வருது, சம்பாத்தின்னு பெயர். அடையடே எவ்வளவு பேர் இங்க உட்கார்ந்து இருக்கா, கொத்தி கொத்தி சாப்பிட்டுடலாமே என்று நினைச்சுண்டு வருது, சொல்லிண்டே வர. இதை கேட்டதும் ஒரு வானரால் பேசிக்கிறார், புறத்தியாருக்காக தன்னுடைய உயிரை கொடுத்த கழுகான ஜட்டாயுவும் ஜட்டாயு கழுகு, இதுவும் கழுகா, பொறுத்தியார் உடம்ப புடுங்கி திங்கிறதும் கழுகான். இந்த ஜட்டாயுங்கிற சொல்லு காதுல விழுந்ததும் உடனே சம்பாதி மொள்ள கிட்டக வரார். ஆகா, பகுகாலம் கழிச்சு என் தம்பியினுடைய பெயர் காதுல விழறதே, அந்த ஜட்டாயு உங்களுக்கு தெரியுமா? ஜட்டாயு எங்க இருக்கிறான்? பிரதானமான ஒரு வானரன் சொல்லுவான், அந்த ஜட்டாயு பரலோகம் போயிட்டார். என்ன ஆச்சு? அந்த ஜட்டாயு ராம சேவைக்காக சீதாதேவிய ராவணன் கொண்டு போகும்பொழுது சீதையினிடத்துல இருந்து மீட்கிறதுக்காக வேண்டி யுத்தம் பண்ணி ராவணம் வதம் பண்ணி விட்டான், போயிட்டானும் ஹாஹார் அழுதார் சம்பாதி. தம்பி, அருமையான தம்பி, ஏதோ ஜீவகாலத்துல இருந்தா பார்க்கலாம்னு நினைச்சுட்டு இருந்தேனே, எங்க போய் விழுந்தியோ, நான் எங்க போய் விழுந்தேனோ, காண கிடைக்காத போயிட்டியே என்று துக்கப்பட்டு உடனே இந்த வானரால் எல்லாரையும் பார்த்து, என்னை முள்ள அழைச்சுண்டு போ தீர்த்த கரைக்கு, என் தம்பிக்கு நான் தர்ப்பணாதிகள் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு விஷயம் சொல்றேன். இந்த வானரால் எல்லாரும் கொஞ்சம் முள்ள சம்பாதி அழைச்சுன்னு போய் தீர்த்த கரைக்கு வந்ததும் பட்சிகள்லாம் கூட பண்றதான். அதெல்லாம் நம்ம என்ன கண்டோம், அந்த பட்சிகளோட பேசி அந்த நாகரிகம் புரியல, அவன் நம்மளோட நல்ல வேலையா சேரல, ஆகாசத்திலேயே போயின்னு இருக்கா. அவெல்லாம் கூட அதெல்லாம் பண்றாளாம். இவர் சமுதிரத்துல ஸ்நானம் பண்ணி விட்டு பட்சிராஜன் ஜடாயுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை பண்ணி விட்டு மறுபடியும் சம்பாதியை தூக்கி கொண்டு விட்டுட்டா இந்த மலையில. மறுபடியும் உட்கார்ந்துட்டான். ராவணனா சீதையை கொண்டு போனா, ராமருக்கும் என் தம்பி ஜட்டாயுக்கும் அப்பேற்பட்ட சிநேகம் உண்டாச்சா என்று எல்லாம் விசாரிக்கிறார். இவா ரெண்டு பேரும் யாரு அப்படின்னு கேட்டால், ராமாயணத்துல வர பாத்திரங்களே சாதாரணம் இல்லைன்னு சித்த முன்னாடி சொன்னேன் இல்லையா? குரங்குகள் சாதாரணம் இல்லைன்னு, பட்சிகள் கூட சாதாரணம் இல்லை. இவாள் யாரு அப்படின்னு கேட்டால், கருட பகவான், சாட்சாத் நாராயணனுடைய வாகனம் கருட பகவான் இருக்காரே, அவருடைய சகோதரன் அருணன். அருணன் யாரு? சூரிய நாராயணனுடைய சாரதி. சூரியன் எதில் ரதம் ஓட்டணுமானா எப்படி இருக்கணும்? அவருடைய தேஜஸ் எப்பேற்பட்ட பிரபாவம் இருக்கணும்.
வினதையனுடைய மூத்த புத்திரன். அந்த அவருடைய குழந்தைகளா இவா 2 பேரும். அந்த அருணனுடைய புத்திரர்களாம் இந்த சம்பாதியும் ஜட்டாயும். அப்படின்னால் தேவபட்சி, பிராகிருதமான பட்சிகள் அல்ல. அதனாலதான் தர்ப்பணாதி கிரியைகள்லாம் இவா செய்யறா. அப்பேற்பட்ட பெருமை உண்டு அவளுக்கு. பட்சி ரூபத்தில் இருக்கா, ஆனா தேவன் தான். எப்போ தன்னுடைய தகப்பனார் சூரியனுக்கு சாரதியா இருக்கார் அப்படிங்கிறது நிச்சயமோ, அப்ப இந்த பிள்ளைகள் தகப்பனாரை பார்க்கறதுக்காக சூரிய மண்டலத்தை பிடிக்கலாம் அப்படின்னு புறப்பட்ட ஆச்சரியம் இல்லையே. பிரபாவசாலிகள். அதனால சூரிய மண்டலத்தை பிடிக்க இவா 2 பேரும் புறப்படுறா. சூரிய மண்டலம் கிட்டக்க வர 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 தாங்க முடியாத பேடுத்து வெப்பம். உடனே அண்ணா என்னால முடியலையே அப்படின்னு சொல்றான் தம்பி ஜட்டாயு. என்ன பிரேம பாருங்க. சம்பாதி உடனே தன்னுடைய சரக விரிச்சு ஜட்டாயுவுக்கு நிழல் கொடுக்கிறான். ஆனால் அந்த சரகு பிடிச்சு நெருப்பு பிடிச்சு எரிஞ்சு விடுத்து, சூரிய கிரணம் பிடிச்சு எரிஞ்சு விடுத்து பறக்க முடியாம சம்பாதி இந்த மலையில விழுந்துட்டா, பஞ்சவடியில விழுந்துட்டான் ஜட்டாயு. ஜட்டாயுக்கு சரகு போகல, ஆனால் மயக்கம் போட்டு விழுந்துட்டு 2 பேரும் ஏனோ சந்திக்க முடியல. இங்க விழுந்து பட்சிக்கு பட்சம் இல்லாததுனாலே பறக்க முடியாதபடி தடுமாறிண்டே இருக்கும் பொழுது இங்க நிசாகரர்னு ஒரு ரிஷி அவர்கிட்ட தன் துக்கத்தை தெரிவிச்சென்றார் சம்பாதி. அப்போ அவர் சொன்னார், எப்போ ஸ்ரீ ராம கைங்கரியம் உனக்கு வாச்சிக்கமான கைங்கரியம் செய்ய வருமோ, பிராப்தம் வருமோ, அப்பொழுது உனக்கு சரகு முளைச்சு விடும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அந்த ரிஷி. சம்பாதி கதையை கேட்டுண்டே சொல்லிண்டே வரார். ராமபிரானுடைய தேவி சீதை, அந்த சீதையை ராவணன் அபகரிச்சென்றிருக்கும் பொழுது ஜட்டாயு பார்த்துவிட்டு யுத்தம் பண்ணி உயிரையே விட்டார் என்று ஜட்டாயு சொன்னதும் உடனே ராவணன் இந்த சம்பாதி சொல்றார், இந்த ராவணனை எனக்கு தெரியும், அடிக்கடி ஏதாவது ஒரு ஸ்திரீயை தூக்கின்னு இந்த வழியா தான் போவான் அந்த பய. அன்னைக்கு சீதையை தான் தூக்கின்னு போனான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பொம்மநாட்டி ராமா ராமா ராமானே கதறினாள். ராமனுக்கும் என் தம்பிக்கும் சிநேகம் உண்டுன்னோ, அன்னைக்கு என் தம்பியை வெட்டிட்டு தான் அவன் தூக்கிட்டு போறான் அப்படின்னோ எனக்கு தெரிஞ்சிருந்தேன். ஆனால் இந்த பயலை அன்னைக்கு இங்க குத்தி போட்டிருப்பேன், இந்த பயலை போக விட்டுருக்க மாட்டேன் இந்த பாதவை. அப்படி வீர புருஷால் அப்படித்தான் பேசுவா. அப்பேற்பட்ட வீரம் தனக்கு உண்டு அவருக்கு. அப்படி விட்டுருக்க மாட்டேன் அந்த பயலை. நிச்சயம் இந்த வழியா தான் பிராட்டியை தூக்கிட்டு போனான். லங்கை தான் அவனுடைய ஸ்தானம். அந்த லங்கையில தான் சீதையை வச்சிருக்கிறான். வாச்சிக்க கைங்கரியம் அவ்வளவுதானே. வாயினால் இப்படி சொன்னாரோ இல்லையோ, பரபரன்னு அவருக்கு சரகம் முளைச்சு பட்டு. மரங்கள் துளுக்கிறது இல்லையோ, சில மரங்களை வெட்டியே கீழே பூட்டு விடுறா, இல்ல பதியம் போட்டு அங்கண்ட நெட்டு விடுறா, மறுபடியும் துளித்துடலையோ. பிரகிருதியில எல்லாம் நடக்கக்கூடியதுதான். அதுவும் ஈஸ்வர சங்கல்பம் வந்து விட்டதனால் எதுதான் நடக்காது, மறுபடியும் துளித்து விடுது. இந்த துளுத்ததும் உடனே சரக அடிச்சுண்டு பறந்து பாக்குறாராம் கொஞ்சம் தூரம். இந்த கீழே இறங்கினாரன். வாசிக்க கைங்கரியம் அப்படின்னு சொல்லிவிட்டா. அவ்வளவுதான். சரீரத்தால கைங்கரியம் பண்ணக்கூடியவா சரீரத்தால் இங்க ஓடுறா அங்க ஓடுறா கைங்கரியம் பண்றா. இப்ப நாங்கள்லாம் வாச்சிகமான கைங்கரியம் பண்றவா தானே. பகவத்குணத்தை சொல்றவா வாச்சிகமான கைங்கரியம் பண்றவா. இந்த வாச்சிகமானவோ மானசிகமாவோ சரீரம் சம்பந்தமாவோ பகவத் கைங்கரியம் பண்ணி கொண்டு ஒரு மனுஷன் இருக்கணும். இந்த வாச்சிக கைங்கரியம் அப்படின்றத மறுபடியும் அவருக்கு துளுத்துடுத்து. இதுவே சுபசூச்சனம் அப்படின்னார் இந்த வானராள் இடத்துல. வானர்களை பார்த்து சொல்றார், இது ஒரு பெரிய காரியம் இல்லை, இந்த சமுத்திரம் அவ்வளவு பெருசில்லேன்னார் அவர். எல் நாம ஸ்மிருதி மாத்திரதோ பரிமிதம் சம்சாரவாராம் நிதிம் தீர்த்வா கச்சதி துர்ஜனோபி பரமம் கோ விஷ்ணோः பதம் சாஸ்வதம் தஸ்யைவ ஸ்திதிகாரிணः த்ரிஜகதாம் ராமஸ்ய தூதாः பிரியாகா யூயம் கிம் ந சமுத்திரமாத்ரதரணேகே சக்தா கதம் வானராகா எல்லாம ஸ்மிருதி மாத்திரதோ அபரிமிதம். இது பரிமிதமான சமுத்திரம் தான். திருப்பி திருப்பி சதயோஜன விஸ்தீர்ணம் சதயோஜன விஸ்தீர்ணம் அப்படின்னே சொல்றா. 100 யோஜனை தான் 100 யோஜனை தானே சொல்றா.
எத்தனை யோஜனை தூரம் இருக்கு, எங்க ஆரம்பம் இருக்கு, எங்க முடிவு இருக்கு, எவ்வளவு அகலம் இருக்கு, எவ்வளவு ஆழம் இருக்குன்னே தெரியாத ஒரு சமுத்திரம் இருக்கு. எதுனால் சம்சார சமுத்திரம். அந்த சம்சார சமுத்திரத்தை சுஜனங்கள் தாண்டது அப்புறம் கட்டம், துர்ஜனங்கள் கூட தாண்டி விடுறாங்க. துர்ஜனோபி எதனாலே நாள் ராம அப்படிங்கிற தாரக மந்திரத்தை உச்சரித்து விட்டால் லகுவாக சம்சார சமுத்திரத்தை தாண்டுவாள். ஆனால் பரிமிதமான இந்த சமுத்திரத்தை, ஆனால் நீங்கள் துர்ஜனங்கள் இல்லையே, சுஜனங்களாச்சே, அப்பேற்பட்ட ராமபிரபுவனுடைய தூதர்களாச்சே, தாசர்களாச்சே, இந்த சமுத்திரத்தை தாண்டது எம்மட்டிலும். அதனால நீங்கள் உங்களுக்குள்ளே தீர்மானம் பண்ணி யாரு சத்தாலோ அவ புறப்படலாம் அப்படின்னு சொன்னதும் இவ்வளவு வானவர்களும் உத்கோஷித்துக் கொண்டு சமுத்திரத்துக்கு கிட்டக வந்துட்டார்கள். கிட்டக வந்தா அவன் சமுத்திரம் ஆலோல பிரலோலமாக கூடிய சமுத்திரத்தை பார்த்ததும் இவ்வளவு வானவர்களும் பின்வாங்குகிறார்கள், ஆச்சரியப்படுறார்களும் சமுத்திரத்தை. உடனே ஜாம்பவான் எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு ஆலோசனை, யார் சமுத்திரத்தை தாண்ட முடியும் ஒரு ஆலோசனை. ஒவ்வொரு வானரனாக அவரவர்கள் தங்களுடைய ஆலோசனையை சொல்றார்கள். நான் 10 யோஜனை தூரம் தாண்டுவேன், 320 யோஜனை தூரம் தாண்டுவேன், 330 யோஜனை தூரம் தாண்டுவேன். அங்கதான் சொல்றான் 100 யோஜனை தூரமும் நான் தாண்டி விடுவேன், ஆனா திரும்பி வர முடியாது. ஜாம்பவான் சொன்னார், என்னடா சின்ன வயசுல நீங்கள்லாம் நல்ல கொழுத்த வானரமா இருக்கிறீர்கள், நன்னா சாப்பிடுறீர்கள், நீங்கள் தாண்ட முடியாதுங்கிறீங்களே. நான் திரிவிக்ரம பகவான் நாராயணன் திரிவிக்ரமாவதாரம் பண்ணும் பொழுது அந்த பகவான பிரதட்சணம் பண்ணிருக்கேன். பிள்ளையார் கோவில் சுத்துறது பெருசு இல்ல, பெரிய கோவில சுத்தணும், பெரிய கோவில சுத்தணும். அந்த பகவான நான் சுத்திருக்கேன், அதுவும் பஜனை பண்ணிட்டு. அப்போ தேவரீர் புறப்படலாமே. அது அந்த காலம். இப்போ வயசா எடுத்து இவ்வளவு பேர்களும் முடியாது 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 அப்படின்னு சொன்ன பிறகு உடனே ஜாம்பவான் முடியாதுன்னு சொன்ன பிறகு சொல்றா, உங்கள் இத்தனை பேர்களுக்குள்ள முடிஞ்சவனை காட்டுறேன் பார்க்கிறேளான். அப்படி ஒருத்தன் கிளம்பிட்டா சந்தோஷம்தான். இவ்வளவு பேர்களுடைய கோஷ்டியில உட்காராம தனித்து ஒரு மரத்தடியில உட்கார்ந்து கொண்டு திசை நோக்கி எங்க கிளம்பி எங்க போய் குதிச்சு எப்படி போகலாம் அப்படிங்கிற தியான மக்னராக, கடைசியில நம்ம தான் அனுப்புவா அப்படின்னு முன்னாடியே தெரியும் ஆகையினால, ஆனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு முந்திரக்குட்டி ஆட்டம் கிளம்பிடக்கூடாது, வினயம் வேணும். அவர் எல்லாத்திலையும் பெரியவர், புத்தியில பெரியவர், பலத்துல பெரியவர், பராக்கிரமத்துல பெரியவர், எல்லாத்திலையும் பெரியவர், வினயத்திலையும் பெரியவர். அதனால மற்றவர்கள் நானும் 10 யோஜனை தூரம் தாண்டுவேன், 20 யோஜனை தூரம் தாண்டுவேன்னு சொல்லிக்கிறாளே, அந்த கோஷ்டியில வாய அலட்டிக்காம தனித்து உட்கார்ந்துக்கூடிய இந்த ஹனுமான் இடத்துல வந்தார். வீரவானரலோகஸ்ய சர்வசாஸ்திர விசாரதாக தூஷ்ணீம் ஏகாந்தமாசித்யே ஹனுமன் கிம் ந ஜல்பசி. எப்பொழுதும் காரியத்தை நடத்தக்கூடியவன் ஜல்பனம் பண்ண மாட்டான், மௌனமா இருந்து காரியத்தை சாதிப்பான். சர்வசாஸ்திர விசாரதா, உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கு ஹனுமன், நீங்கள் என்ன தூஷ்ணியம் தனியா உட்கார்ந்து கொண்டு தியான மக்னரா உட்கார்ந்து இருக்கிறீரே அப்படின்னு கிட்டக்க வந்தார் ஜாம்பவான். ஹனுமான பார்த்து சொல்றார், உம்மாலதான் இந்த காரியம் ஆகணும், இவ்வளவு பேர்களுடைய உயிரும் உங்க கையில இருக்கு. இந்த லங்கைக்கு போகிறது என்ன, ஹனுமானுடைய அவதாரமே ஆச்சரியமானது. ஹனுமானுடைய அவதாரம் திருப்பதியில தான். அஞ்சனாச்சலம் இருக்கு, 7 மலை சொல்லப்படுறது. 7 மலையில அஞ்சனாச்சலம் இருக்கு. அஞ்சனா தேவி அங்கதான் தபசு பண்ணினாள், ஹனுமான் அங்கதான் அவதாரம் பண்ணினாள். அதனாலதான் திருமலையில நிறைய குரங்குகள் அதிகம். ஆழ்வார்களே மந்திபாய் வேங்கடமனே மங்களாசாசனம் பண்ணிருக்கா. ஹனுமானுடைய சந்நிதியும் நிறைய இருக்குங்க. ஹனுமான் அவதார கட்டத்தையும் சொல்றார் புராணாந்தரத்துல. ஹனுமானுடைய அவதார சமயத்துல பகவான் எப்படி கிருஷ்ணாவதார ராமாவதாரங்களை சொல்றோமோ அதுபோல அவதரிக்கும் பொழுதே 12 வயசு பாலகனாக ஏக கௌபீனதாரியாக உபவீதத்தோடு கூட சிகையோடு கூட தேஜஸ்வியாக
அவதாரமே இச்சாகிரகீதமான ரூபத்தோட கூட. ஒரு குழந்தையா பிறந்து வரல. பிறந்ததுமே வாயை திறந்து அம்மா அஞ்சனா தேவியை கேட்கிறார், மம்மு குடு அப்படின்னு. குழந்தைக்கு ஆகாரம் கொடுக்கணும். தாயார் இப்படி பார்க்கிறாள். அப்பொழுதுதான் அமாவாசிய சூரியன் தக 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 தகன்னு உதயம் ஆயின்றிருக்கா. இவர் பழம் பறிக்கிறதுக்காக அந்த அம்மா போயிட்டாள் அஞ்சனா தேவி. இன்னும் வர நேரமாச்சு. அது செக்கச்சவேன்னு உருண்டையா இருக்கிறத பார்த்து நல்ல ஆப்பிள் பழம்னு நினைச்சுட்டாராம். ஒரு குதிச்சார். நேர அந்த சூரியனை கபலீகரம் பண்றதுக்கு வந்துட்டான். பிறந்த அன்னைக்கு அவருக்கு மகிமை. பிறந்த அன்னைக்கு அந்த சூரியன் இடத்துல ஹானு கபலீகரம் வேண்டு வரும் பொழுது எல்லா தேவர்களும் ஓடி போய் இந்திரன் கிட்ட சொல்ல, உடனே ஏதோ ராகு கேது சூரிய கிரகணம் உண்டு, இன்னைக்கு வானர சூரிய கிரகணம் ஆகிட போறதே என்று நினைச்சு அங்கேன்னு வந்து ஹனுமானுடைய முகத்துல ஓங்கி வஜ்ரத்தினால அடிச்சு கீழே விழுந்துட்டார். இவ்வளவு பழம் பறிச்சுன்னு வந்த அஞ்சனா தேவி வந்து புத்திரனை பார்க்கிறாள். காணலேனதும் பரம வியாகுலப்பட்டு, புத்திரா குழந்தே எங்கடா போயிட்டே புத்திரா என்று கூப்பிட்டு கொண்டே அப்படியே வரவள் உதயாச்சல பரியந்தம் வந்துட்டாள். மூர்ச்சியாய் கிடக்கக்கூடிய பால ஆஞ்சநேயரை பார்த்ததும் மடியில போட்டுக்கொண்டு அழறாள் அஞ்சனாதேவி. வாயு பகவானுக்கு கோபம் வந்துடுத்து. லோகம் பூரா பிராணனை ஸ்தம்பிச்சு விட்டார். லோகம் பூரா கத பிராணனா ஆயிடும் போல இருக்கு. ஸ்தம்பிச்சதும் உடனே இனிமேல் இந்திரன் சொன்னா வாயு பகவான் கேட்க மாட்டார். அவருக்கு மேல ஒருத்தருட்டுக்க போகணும். நேர பிரம்மதேவன் கிட்ட போய் எல்லா தேவர்களும் முறையிட பிரம்மதேவன் அங்கேன்னு வந்தார். வாயுவை பார்த்து, லோகத்துக்கே ஹானி ஏற்படுறதேப்பா, உன்னால்தான் நீ ஜெகத் பிராணனாச்சே, உன்னுடைய குழந்தை எல்லா விதத்திலையும் பெருமையாக இருப்பான், அவன் ஜீவிச்சுட்டான், சிரஞ்சீவியாக இருப்பான், அவனுக்கு சாவு கிடையாது, முக்கியம் என்னுடைய அஸ்திரத்தினால அவனுக்கு ஹானி கிடையாது என்று பிரம்மதேவன் வரம் கொடுத்தார். பிரம்மாஸ்திரத்தினால ஹானி கிடையாது அப்படின்னு உடனே இந்திரன், வருணன், அக்னி, யமன் முதலிய எல்லா தேவதைகளும் தங்கள் தங்கள் ஆயுதத்தினாலே தங்கள் தங்கள் பாசத்தினாலே ஹனுமானுக்கு ஆபத்து கிடையாது என்று ஒவ்வொருத்தரும் கொடுத்துட்டார்கள். ஹனுமானை எழுப்பி அவரை ஆசுவாசப்படுத்தி அழைச்சென்று போயிட்டார். சூரிய பகவான் சொன்னார், நான் வித்தியைகள் இல்லாம அபியாசம் பண்ணி கொடுக்கிறேன் என்று சிஷ்யனை அங்கீகரிச்சு விட்டார். ஹனுமான் வந்தார் சூரிய பகவான் எதிரில். எங்க பையா வந்திருக்கேன்? படிக்கிறதுக்காக வந்திருக்கேன். அடேடி, நான் ஒன்னும் பாடசாலை வைக்கலையே, ஊரு சுத்தின்னு இருக்கேனே, உனக்கு எப்படி பாடன்னு சொல்லுவேன், உங்களுக்கு சரியா நான் சுத்துறேன்னா. சுத்துறேன்னால் கொஞ்ச நாள் இவர் சாஸ்திரம் படிக்கிறவர்களும் 2 சூரியனா ஆகாசத்துல. சூரிய ரத்தம் புறப்பட்டுடும். அதற்கு எதிரா இவர் நிற்பறாம் ஹனுமான். இவர் பாடம் சொல்ல அவர் கேட்பறான். 2 பேருமாக ஆகாசத்துல போவாளாம். பூமியில பார்த்தா 2 சூரியனை போல ஜொலிப்பாளாம். சர்வ சாஸ்திரங்களும் கரை கண்டார். இவ்வளவு சாஸ்திரங்களும் படிச்சு இவ்வளவு பெருமையோடும் கூடிய வானர ஹனுமான் இன்னிருந்தாலும் குழந்தைத்தனம் விடலை அவருக்கு. ரிஷிகளுடைய ஆசிரமங்கள்ல இப்படி பாலக்கிரீடைகளை ஆரம்பிச்சார். இப்படியே உட்காந்துருப்பார். ஒரு ரிஷி ஜபம் பண்ணிட்டு இருப்பார். கண்ணு முடிதானே ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ணிட்டே இருக்கும்போது பட்டுன்னு மாலை போயிடும். எங்க மாலைன்னு கேட்டா அது மரத்துல உட்கார்ந்து கொண்டு பால ஆஞ்சநேயர் மாலையை உருட்டின்னு இருப்பார். திடீர்னு பார்த்தா பலகாய வச்சு புஸ்தகம் வச்சு பாராயணம் பண்ணிட்டே இருப்பார் ஒரு ரிஷி. திடீர்னு புஸ்தகம் போயிடும். எங்கேன்னு பார்த்தா அது ஆஞ்சநேயர் உட்கார்ந்து இருப்பார். இவ்வளவு சேஷ்டைகள் ஆசிரமங்கள் இவர் பண்ண ஆரம்பிச்சதான் அந்த ரிஷிகள்லாம் சேர்ந்து, ஆஞ்சநேயா, உன்னுடைய பலபராக்கிரமங்கள் எல்லாம் இங்க சேஷ்டை பண்றதுக்காக இல்ல, ராம கைங்கரியத்துக்காக, அந்த சமயம் உனக்கு பிராப்தமாகிற வரையிலும் மறந்து போகட்டும் அப்படின்னு இவாள் சபிச்சு விட்டாளாம். அவரை சபிக்க இவா யாரு? அவர் ஏன் இப்படி பண்ணினார் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டார், அவர் நீ ராமநாமம் தவிர வேற ஏன் ஜபம் பண்ற என்று மாலையை பிடிக்கிட்டு போயிட்டார். ராமாயணம் தவிர வேற ஏன் படிக்கிறேன்னு பிடிக்கணும் போயிட்டாராம் புஸ்தகத்தை. அது தெரியல இவாளுக்கு. சபிச்சது மாதிரி சபிச்சு விட்டார். ஹனுமான் எங்கேயும் சஞ்சாரம் பண்ணி கொண்டு சுக்ரீவனுக்கு துணையா இருந்தார். அப்புறம் ராமபிரானுடைய சங்கமம் கிடைச்சது. முதலிய விற்த்தாந்தங்களை சொல்லி இப்போது ஜாம்பவான் நினைவூற்றார். சுவாவத்திலேயே அப்பேற்பட்ட பிரபாவம் உடையவன் நீர். குழந்தையா இருக்கும் பொழுதே சூரிய மண்டலத்தை போய் தாவதுக்கு ஓடின உனக்கு இந்த சதயோஜன விஸ்தீர்ணமான இந்த சமுத்திரத்தை தாண்டது பெரிய காரியமா? பரோபகாரார்த்தமே சஞ்சரிக்கக்கூடிய உம்மால் தான்
எங்கள் யாருக்கும் எங்களுடைய ஜீவனை கொடுப்பதற்காக நீ இருக்கிறதுனால நீர்தான் புறப்படணும் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணி கிளப்பி விட்டாரா. உடனே அடுத்த க்ஷணம் ஹனுமானுக்கு தன் பிரபாவம் நினைவுக்கு வந்துடுது. தான் புறப்படணும். இந்த க்ஷணம் சீதாதேவியை காண்றது தன் பிரபாவம் ஏற்கனவே அவருக்கு பிரச்சன்னமா நினைவு உண்டு. ரிஷிகளுடைய வாக்கியத்தை சத்தியம் பண்றாருன்னு அர்த்தம். அதனால தெரியாதது மாதிரி இருந்துருக்கிறாருன்னு அர்த்தம். இல்லாத போனா சர்வசாஸ்திர விசாரதான்னு கோப்புறா அவருடைய ஞானங்கள்லாம் மறைஞ்சு போயிடுன்னு அர்த்தம் இல்லை. இப்போ இப்படி ஸ்தோத்திரம் பண்ணினதும் உடனே ஹனுமான் அதி குதூகலத்தோடு கூட அவ்வளவு வானராளிடத்திலையும் விடை பெற்றுக் கொண்டு ஜெய் சீதாராம் என்று நாமகோஷம் பண்ணி மகேந்திர பர்வதத்தில் ஏறி புறப்பட போறார். இதோட கிஷ்கிந்தா காண்டம் பூர்த்தி. நாளைக்கு சுந்தரகாண்டம். ஜானகி காந்த ஸ்மரணம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். சத்குரு மகாராஜ் கி. சுக்லாம் ஹரதரம் விஷ்ணும் வசிவன்னம் வதர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வாகீஷாத்யா சுமனசः சர்வார்த்தானாமுபக்ரமே. யன்னத்வா கிருதகிருத்யா ஸ்யுஹூதம் நமாமி கஜானனம். தோர்பிர்யுக்தா சதுர்பிः ஸ்படிகமணிமஜீமக்ஷமாலாம் ததானா. ஹஸ்தேனைகைன பத்மம் சிதமபி ச சுகம் புஸ்தகம் சாபரேண. भासाकुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना. सह मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना. कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्. वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति पराङ्गतिम्. यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेदसमकल्मषम्. गोष्पदीकृतवारासिम् अशकीकृतराक्षसम् रामायणमहामाला रत्नं वन्दे नीलात्मजम्. अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनम् कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्. उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यः शोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव जदाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम्. आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहम् पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम्. यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्. मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. यः कर्णाञ्जलिसम्पुटैरहरहः सम्यक् पिबत्यादरात् वाल्मीकेर्वदनारविन्दगलितं रामायणाख्यं मधु. जन्मव्याधिजराविपत्तिमरणैरत्यन्तसोपद्रवम् संसारं सविगाय गच्छति पुमान् विष्णोः पदं शाश्वतम्. तदुपगतसवाससंवियोगं सममधुरोपनतार्थवाक्यबद्धम् रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसश्च वधं निशामयध्वम्. वाल्मीकिगिरिसम्भूता रामसागरगामिनी पुनातु भुवनं पुण्या रामायणमहानदी. श्लोकसारसवाकीर्णं सर्गकल्लोलसङ्कुलं काण्डग्राहमहामीनं वन्दे रामायणार्णवम्. वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेदसादासीत् साक्षात् रामायणात्मना. वैदेही सहितं सुरद्रुमतले हैवे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमजे वीरासने सुस्थितम्. अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतम्. रामो भजे श्यामलम्. वामे भूमिसुता पुरश्च हनुमान् पश्चात् सुमित्रासुतः. शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोर्वाय्वादिकोणेषु च. सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारासुतो जाम्बवान्. मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलम्.
தர்மாத்மா சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதிரியதி பௌருஷே சாப்ரதித்வந்த்வ சரைணம் ஜஹிராவணி சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மேதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேभ्यो ததாம்யேதத் வ்ரதம் நம மானிஷாத பிரதிஷ்டாம் தமகம சாஸ்வதீ சமாஹ யத்க்ரௌஞ்ச மிதுனாதேகமவதீः காமமோஹிதம் ஜானகீகாந்தஸ்மரணம். ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே சுந்தரகாண்டம் மிகவும் முக்கியமான ஸ்தானத்தில் பெரியோர்களாலே அங்கீகரிக்கப்பட்டு வருகிறது. ராமாயண பாகவதாதி புண்ணிய கிரந்தங்களிலே எது முக்கியமான ஸ்தானம் எது அமுக்கியமான ஸ்தானம்னு சொல்ல முடியாது. கரும்புல கூட பூரா தித்திக்கம்னு சொல்ல முடியாது. கரும்புல தோகைன்னு இருக்கு, அது தித்திக்காது. அடியில வேர் நார் தித்திக்காது. ஆனால் ஸ்ரீமத் ராமாயணம் ஆதியோட அந்தம் எங்கு பார்த்தாலும் எதுவும் நமக்கு ரசமாவும் எதுவும் நமக்கு உபாதேயமாகவும் இருக்குமே தவிர இந்த இடம் நமக்கு வேண்டியதில்லை அப்படின்னு தள்ள முடியாது. அப்படி இருந்தாலும் அவரவர்களுடைய ஒரு சௌகரியத்தையோ அல்லது அவரவர்களுடைய பலன்ல உத்தேசத்தையோ அவரவர்களுடைய ஒரு ராசிக்கத்தையோ ஒட்டி புராணங்களிலே இது முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லலாம். ராமாயணம் பூரா பாராயணம் பண்ண முடியாதவர்கள் சுந்தரகாண்டத்தை மட்டிலும் பாராயணம் பண்றார்கள். ராமாயண பூரா பாராயணம் பண்ண பலனை அடைஞ்சு விடலாம் சுந்தரகாண்ட பாராயணத்தால மட்டிலும் அப்படின்னு. சுந்தரகாண்டம் மற்ற காண்டங்களுடைய சாரமாக அமையப்பெற்றிருக்கு. சுந்தரகாண்டத்தை பலாபிசந்தியோட பாராயணம் என்றவர்கள் வேறு ஏதாவது ஒரு உத்தேசத்தோட ஏதாவது தோஷங்கள் ஏற்பட்டு குடும்பத்தில் கிரகங்களாலேயோ பூத பிரேத பிசாசங்களாலேயோ விரோதிகளாலேயோ தோஷங்கள் ஏற்பட்டு அது நிவிருத்தியாகணும்னு சொன்னாலும் சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணுவார். சதிபதிகள் பிரிஞ்சிருக்கிறாள் அப்படின்னாலும் அவள் மறுபடியும் சேர்றதுக்காக சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணுவார். ராமாயணத்துக்கு பூர்ணமா பலன் சொல்லக்கூடிய பிரகரணங்கள் நிறைய ராமாயண மகாத்மியத்தில் உண்டு. அதுலேயும் சுந்தரகாண்டத்துக்கு மட்டிலும் பிரத்யேகமாக பலன் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதனால சுந்தரகாண்ட பாராயணத்துக்கு அவசியம் நிறைய இருக்கு. லோகத்தில் சுந்தரகாண்ட பாராயணம் நிறைய நடக்கிறது. நித்திய பாராயணத்துல சுந்தரகாண்டம் போரும்னு வச்சுக்கிறவாலும் உண்டு. பெரிய இதிகாசத்தை பூரா படிக்க முடியலங்கிறதான் இதுக்கு காரணம். மகாபாரதம் இருக்கு, பூரா படிக்க முடியல. அதனால அதுல ஒரு அம்சம் பகவத்கீதைன்னு எடுத்து வச்சுக்கிறா, அதுல ஒரு அம்சம் விஷ்ணு சகஸ்ரநாமம்னு எடுத்து வச்சுக்கிறா, வேதாந்திகள் சனஸ்சுஜாத்தியம்னு எடுத்து வச்சுக்கிறா. அதுபோல அங்கங்க அதனுடைய விஷயங்களே எடுத்துக்கிறா. இப்ப ஸ்ரீ பாகவதம் பூரா இருக்கு, பூரா படிக்க வேண்டியதா. தசமஸ்கந்தம் மட்டிலும் படிக்கிறா, அதுலேயும் ராசபஞ்சாத்தியாயம் மட்டிலும் படிக்கிறா, அதுலேயும் பாகவத சம்பிரதாயத்தில் கோபிகா கீதம் மட்டிலும் படிக்கிறா. அது அவரவர்களுடைய ஒரு இஷ்டத்தை பொறுத்து இருக்கு, அவரவர்களுடைய ஒரு ராசிக்கத்தை பொறுத்து இருக்கு. சுருக்கமாக ஏதாவது ஒரு சுவாத்தியாயம் வேணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, ஏதோ சுருக்கமா பகவான நினைக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவருக்கு கொஞ்சம் சங்கிரகிச்சு இருந்தா தேவலாம் அப்படின்னு நினைக்கிறார். சுந்தரகாண்டம் பூரா பக்தனான ஹனுமானுடைய பிராதானியத்தையும் அவனுடைய பெருமையும் சொல்லக்கூடிய காண்டமா இருக்கு. காண்டத்துல மிகவும் அழகா இருக்கு, அதனால சுந்தரகாண்டம்னு பெயர். காண்டத்துல ஆரண்ய காண்டத்திலேயோ அயோத்தியா காண்டத்திலேயோ ராமருடைய காம்பீரியமும் காருண்யமும் பிரகாசமாக தெரியறது. பகவத்குணானுபவம் பூர்ணமா அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசை உடையவர்கள் ராமாயணத்தை துண்டிச்சு பாராயணம் பண்ண மாட்டா. ராமாயணம் பூரா பாராயணம் பண்ணினாதான் அவளுக்கு அதுல சமிருத்தியா பாராயணம் பகவத்குணத்தை அனுபவிக்க முடியும். ஆனால் சுந்தரகாண்டம் அப்படின்னு மட்டிலும் எடுத்துட்டாலும் அதுல பகவத்குணானுபவம் நிறைய இருக்கு. பக்தனான ஹனுமான் வேற என்ன பேச போறார், இல்ல சீதை தான் வேற என்ன கேட்க போறார், இல்ல அவர் ராவணங்கிட்ட போனாலும் கூட ராமபிரபாவத்தை தான் பேசுறார். எங்கு யாரிடத்துல பேசினாலும் ஹனுமான் ராமனை பத்தியே பேசுறார். அப்படிங்கிறதுனால பகவானுடைய கல்யாண குணங்கள் தான் நிறைய காண கிடைக்கிறது. பக்தனுடைய உத்தமமான பக்தி இதுல பிரகாசமாக தெரியறது. அயோத்தியா காண்டம் கூட பாதி ராமனுடைய பிரபாவத்தை சொல்றதாகவும் பாதி பரதனுடைய பிரபாவத்தை சொல்றதாகவும் இருக்கு. ராமர சித்திரகூடத்துல கொண்டு வர்ற வரையிலும் பகவானுடைய குணங்களையும் அது பிறகு பக்தனாக கூடிய பரதனுடைய குணங்களையே பாதி காண்டம் சொல்லி கொண்டு வருது.
இங்கே பக்தனுக்குன்னு மட்டிலும் ஒரு காண்டத்தை தனியா எடுத்து கொடுத்துட்டார். இங்க சுந்தரகாண்டம் அப்படின்னு வால்மீகியே தான் இதுக்கு சுந்தரமான காண்டம்னு பேர் வச்சுட்டா. கச்சிதமா சின்னதா இருக்கிறதுனாலையும் சுந்தரகாண்டம்னு சொல்லலாம். காவிய நடை எடுத்து பார்த்தோமானால் வால்மீகி பகவான் மற்ற இடங்களை காட்டிலும் இங்க ஆச்சரியமான ஒரு காவிய ரசத்தை வச்சிருக்கா. இதுல அப்பேற்பட்ட ஒரு சப்தாலங்காரங்களும் இருக்கு, வர்ணனைகளும் இருக்கு. இவ்வளவு மற்ற காண்டங்கள்ல இல்லை, அப்படி ஒரு ஆச்சரியமாக வர்ணிச்சிருக்கிறார். விஷய காம்பீரியத்தினாலையும் இது சுந்தரமா இருக்கு, பக்தனுடைய மகிமையை சொல்றதுனாலையும் சுந்தரமா இருக்கு. 2 பேர்கள் சதிபதிகளான பெருமாளும் பிராட்டியும் தவிச்சென்றிருக்கும் பொழுது அந்த 2 பேர்களையும் கூட்டி வைக்கிற காண்டமாக இருக்கு. அப்படிங்கிறதுனாலையும் சுந்தரமாக இருக்கு. பொதுவாக சுந்தரே சுந்தரம் சர்வம் அப்படின்னு சொல்லுவார்கள் பெரியோர்கள். இதுல எல்லாமே சுந்தரமாக இருக்கு அப்படின்னு கடைசியில முடியும் பொழுதும் பாவி விஷயத்தை சுருக்கமா சொல்லிவிடுறார் ஹனுமான். பட்டாபிஷேகத்தை அடைஞ்சு சீதையை அடைஞ்சு க்ஷேமமா இருக்க போறேள் என்று முடிஞ்சுடுறார். பட்டாபிஷேகம் இதுக்குள்ள வந்துடுறது. ராமாயண ஆரம்பத்தை சீதாதேவிக்கு சொல்லும் பொழுது ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சர வாதிமான ஆரம்பிச்சு ராமாயண சுருக்கத்தை நடந்த விஷயத்தை சொல்லிவிடுறார் ஹனுமான். அதனாலே ராமாயணத்தினுடைய மற்ற பாகங்கள் இதுல சுருங்கி உள்ள வந்து விடுறது. குணானுபவங்களும் இருக்கு, பகவத் ஸ்வரூப வர்ணனமும் இருக்கு, எல்லாம் நிரம்பி இருக்கிறதுனால இது சுந்தரமான காண்டம் என்று நினைத்து இதுல சுந்தர காண்டம் என்று பெயர் வச்சிருக்கிறார். பொதுவாக எந்த இதிகாச புராணங்களையும் நாம் அதை ஒரு சரித்திரம் அப்படிங்கிற ரீதியில மட்டிலும் படிச்சுட்டு போகக்கூடாது. சரித்திரம் நமக்கு சில இடங்கள் அமையும், புரியாது, புரியும் அப்படின்னு இருக்கும். அது மட்டும் அதுல உத்தேசம் இல்லை. எல்லா புராணங்களுக்கும் இதிகாசங்களுக்கும் வேற ஏதோ ஒன்றை நமக்கு பிரதிபாதிக்கிறது தான் லட்சியம். அப்படிதான் மகர்ஷிகளுடைய லட்சியம். சாதாரண புஸ்தகங்கள் அப்படின்னு சொன்னா வெறுமனே நாம் அதை படிச்சுட்டு தூக்கி எறிஞ்சு விடலாம். இது ஏதோ ஒன்று நமக்கு சொல்ல வர்றது, ஏதோ ஒன்றை நமக்கு தெரிவிக்க வர்றது. அந்த விஷயத்தை நாம் அதுல இருந்து தெரிஞ்சுக்கலன்னு சொன்னா அப்ப வெறுமனை அதை படிச்சு சாரத்தை நாம் எடுத்துக்கலே அப்படின்னு தான் எடுத்துக்கணும். எவ்வளவு படிச்சாலும் சாரத்தை எடுத்துக்க சக்தி இல்லை அப்படின்னா அவன் எவ்வளவு இதிகாச புராணங்களையும் சாஸ்திரங்களையும் படிச்சு பிரயோஜனம் இல்லை. சர்வத சாரமாதத்யாது புஷ்பேக்தயிவ ஷட்பதா என்று வண்டு எப்படி பல தோட்டங்கள்ல பல புஷ்பங்கள்ல மொச்சாலும் அதிலிருந்து இதுதான் சாரம் என்று எடுத்துக்கொள்கிறதோ அதுபோல நாம் இதிகாச புராணங்கள்ல இருந்து அத்தகைய சாரத்தை எடுத்துக்கொள்ளணும். சில புராண கதைகள்ல பகவத்குணத்தை அப்படியே எடுத்துட்டு அப்படியே அனுபவிக்கலாம்னு சிலது தத்துவார்த்தத்தை தான் எடுத்துக்கணும்னு சிலது தத்துவார்த்தத்தையும் எடுத்துக்கலாம், கதையையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சிலது. 3 விதமாக நமக்கு புராண கதைகள் அமைஞ்சிருக்கு. இந்த புராண கதைகள்ல தத்துவார்த்தத்தை தான் எடுத்துக்கலாம், கதையை எடுத்துக்க கூடாது அப்படின்னு சிலது தத்துவார்த்தத்தையும் எடுத்துக்கலாம், கதையும் எடுத்துக்கலாம். சிலது கதை மட்டிலும் வரும், தத்துவார்த்தமே வேண்டாம் அப்படின்னு 3 விதமாக அமைஞ்சிருக்கு. இப்ப கிருஷ்ண லீலைகள் இருக்கு, ராமருடைய கல்யாண குணங்கள் இருக்கு. இவைகள்ல தத்துவார்த்தம் என்ன அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கிருஷ்ணன் வெண்ண திருடினான் அப்படின்னா வெண்ண திருடினதே போரும், அதுவே நமக்கு ஆனந்தகரமா இருக்கு. வெண்ணெய்னா என்ன, உரல்னா என்ன, உரல் என்ன தத்துவம், மத்து என்ன தத்துவம், அதுல கயிறு என்ன தத்துவம், எந்த தத்துவத்தால எந்த தத்துவத்தை கட்டித்து அப்படின்னு நான் ஒரு விவரணம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில எனக்கே பிடிக்காது போயிடும். அதுல அந்த ரசமே போதுமானது. அதுபோல ராம கதை சமக்கிரம் போதுமானது. ராம கதையில இது என்ன தத்துவம் அது என்ன தத்துவம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதான் அந்த கதையை சொல்லிட்டு வந்தாலே தர்மம் நன்னா தெரியறது, ராமருடைய குணங்கள் நன்னா தெரியறது. ராம குணங்களை சொல்லும் பொழுது உள்ளது உள்ளபடி அப்படியே சொல்லிட்டு வந்துட்டா பிரத்யட்சமிவ தரிசித்தம்னு அது மனசுல படிஞ்சு விடுறது. ஜனங்கள் கண்ணீர் விட்டுண்டே கேட்க போறா. அந்த தர்மத்துல நாட்டம் வந்து விடுச்சுன்னா ராமரை போல நாம் இருக்கணும் அப்படின்னு அவளுக்கு தோண போறதோ அந்த தர்மத்துல இருக்க போறா. விசேஷிச்சு அதுல என்ன ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு கால் அதுல ஏதோ தத்துவம் இருக்கணும் அப்படின்னு கேட்டு தத்வித்தி பிரணிபாத்தேனேன்னு கேட்டா தத்துவமும் இருக்கு, அதுல தத்துவம்னு சொல்லலாம். எந்த கோணத்திலையும் பார்க்கலாம் ராமகதைய. வேதாந்த ரீதியில பார்த்தோம்னா தத்துவமும் இருக்கு ராமகதையில. தர்ம ரீதியில பார்க்கிறவா இருக்கா, பகவத்குண ரீதியில பார்க்கிறவா இருக்கா. தர்மத்தையே சொல்றவா ராமகதையை வச்சுண்டு தர்மத்தையே சொல்லிட்டு இருப்பா. ராமகதையை வச்சுண்டு தத்துவார்த்தமே சொல்லலாம், ராமகதையை வச்சுண்டு பகவத்குணமே சொல்லலாம்.
அனுபவிக்கிறவான பொறுத்திருக்கு. எல்லாம் அவரிடத்துல எல்லாம் இருக்கு. அவர்களுடைய அனுபவத்தை பொறுத்தர். சில சரித்திரங்கள் தத்துவத்தை தான் எடுத்துக்கலாம், கதையை எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்னு இருக்கு. இப்போ விஷ்ணு மோகினி அவதாரத்துல மயங்கி போயிட்டார், மோகினி அவதாரத்தை துரத்துறார் அப்படின்னு ஒரு இடம் படிக்கிறோம். அங்க தத்துவத்தை தான் எடுத்துக்கலாம், கதையை எடுத்துக்கொள்ள கூடாது. பார்வதி பரமேஸ்வராளுடைய தேஜஸ்ல இருந்து சண்முகம் உண்டானான் இருக்கு. அந்த இடம் படிக்கும் போது தத்துவம் தான் எடுத்துக்கணும், கதையை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுபோல சில இடங்கள்ல கதையை எடுத்துட்டோம்னால் ரசிக்காது, பிரவச்சனத்தில் சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. அதாவது ரொம்ப கீழே இறங்கி பாமர ஜனங்களுக்காக அது மாதிரி ஒரு கதையை சொல்லியிருக்கா. ஆனால் அதனுடைய தத்துவம் என்னன்னா அவளே கேட்டு தெரிஞ்சுக்கிற நாள் வர வரையிலும் அது கதையாவே இருக்கும். அதனுடைய தத்துவம் என்னன்னு கேட்கும் பொழுது தத்துவத்தை சொல்றாப்புல இருக்கும். இம்மட்டிலும் இப்படி ஒரு கதையா என்று சொல்லிட்டு விலகிட்டு போயிட்டானால் அவனுக்கு நஷ்டமாயிடுறது. இதுபோல சில புராண கதைகளுக்குள்ள சில புராண கதைகள்ல தத்துவார்த்தத்தான் எடுத்துக்கலாம், விஷயத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. சில இடங்கள்ல விஷயத்தையும் எடுத்துக்கலாம், தத்துவார்த்தத்தையும் எடுத்துக்கலாம். இப்ப அமிர்த மதன லீலை இருக்கு அப்படின்னு சொன்னா அமிர்த மதன லீலையில தத்துவத்தையும் எடுத்துக்கலாம், சரித்திரத்தையும் எடுத்துக்கலாம். சில இடங்கள்ல சரித்திரமே போறோம், ராமாவதார கிருஷ்ணாவதாரங்கள்ல சரித்திரமே போறோம். இப்படி 3 விதமா இதிகாச புராணங்கள் அமைஞ்சிருக்கு. ஆனால் அது அதனுடைய ஒரு தத்துவத்தை நாம் எந்த தேவதைகளை பற்றியும் அது அதனுடைய தத்துவத்தை தெரிஞ்சிட்டோம். ஆனால் அது எல்லாத்தையும் விமர்சிக்க அவகாசம் இல்லை. சுந்தரகாண்டம் பூரா சொல்லியானும் எல்லா தேவதைகளையும் பத்தி தத்துவத்தை வச்சுதான் ரிஷிகள் வெளியிட்டு இருக்கா. அதை கிரகிச்சுக்க சக்தி இல்லாததுனாலதான் நாஸ்திகாலாம் கஷ்டப்படுறா. அதாவது அசாரத்தை விட்டுட்டு சாரத்தையும் எடுத்துக்கலாம், சாரத்தை விட்டுட்டு அசாரத்தையும் எடுத்துக்கலாம். அது அவரவர்களுடைய தலைச்சுழியும்பாலே அதை பொறுத்து இருக்கு. யார் இதுல சாரத்தை விட்டுட்டு அசாரத்தை எடுத்துக்கிறாளோ அவர்கள் ஒண்ணுமே புரியாதபடி போய் இதனால நாஸ்திக புத்தியை அடைஞ்சு நம்மள கேள்வி கேட்டு இருப்பா. நாம் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டா, அந்த வாசனை அவளுக்கு இருக்கிறதுனால. அசாரத்தை விட்டுட்டு இதுதான் சாரம் அப்படின்னு எடுத்துட்டவாள் அசாரத்தை தூக்கி எறிஞ்சு விட்டு இவ்வளவுதான் இதுல சாரம் என்று எடுத்துட்டு சந்தோஷப்பட்டு இருப்பா, இந்த சாரத்துல ரமிச்சன் இருப்பா. ஆனால் சாராசார விவேகம் வேணுமே. முதல்ல விவேகம் சாராசாரத்தை உத்தாரணம் பண்ணணுமே, அசாரத்தை தள்ளிவிட்டு. அதுக்காக தான் பெரியோர்கள் நீயகா இதிகாச புராணங்களையோ சாஸ்திரங்களையோ படிக்காத தகுந்த குருவை அடைஞ்சுடும் அப்படின்னு சொல்றால். தத்விதி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. தகுந்த குருங்கிறதுக்கு என்ன லட்சணம்னா குரு சன்னிதானத்துக்கு வந்ததுமே சந்தேகமே இராது. அப்புறம் ஒரு கேள்வி கேட்டு தெளிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கால் அந்த சன்னிதானத்துக்கு வந்தும் கேள்வி எழும்பித்தானால் அந்த கேள்விக்கு நாம் கேட்காதபடியே பதில் வந்துடும். இல்ல பதில் வரல தாமசிச்சதுனால் பரிப்பிரஷ்னேன சேவையா அவளோட கூட இருந்துட்டே இருந்தாலேயே நமக்கு வேண்டியது கிடைச்சுட்டே இருக்கும். அப்படி ஒரு பாடம் வந்துடுமா நமக்கு, நிசந்தேகமாகிடும் ஹிருதயம். அதனாலே அப்படிப்பட்ட குரோஸ்து மௌனம் வியாக்கியானம்னு சொன்னாலே அதுதானே பூர்ண ஞானம். சம்சயத்தை அடியோட விலக்கி விடணும் அப்படிங்கிறதுதானே பூர்ண ஞானம். சம்சயம் எப்போ விலகும்? பித்யந்தே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வசம்சயா க்ஷீயந்தே ஜாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே என்று. குரு என்ன பண்ணுவார்? சம்சயத்தை இப்படிலாம் விலக்கி மாளாது. மழை காலத்துல எப்படி ஒரு மப்பு போனதும் உடனே 300 மப்பு பிறண்டு வருதோ, ஒரு மப்பு போனதும் 300 மப்பு பிறண்டு வருதோ, அதுபோல ஒரு சம்சயம் நீங்கித்து இன்னொரு சமயம் வரும், ஒரு சம்சயம் நீங்கித்து இன்னொரு சம்சயம் வரும். அதனால அது அடியோடு விலகிறதுக்கு அது உபாயம் இல்லை. ஆனால் எப்பொழுது மகாப்பிரகாசமான சூரியன் உதயமாயிட்டால் அந்தகாரத்துக்கு இடம் இல்லையோ அதுபோல அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகஜா சற்றுர் உண்மையிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா என்று. குருவனுடைய கிருபையினாலே ஆந்தரிகமான என்ற ஒரு அஜ்ஞானமாக இருள் அது தானே விலகி விடுறது. அப்ப பரமாத்ம ஸ்வரூபம் ஹதயத்துல பிரகாசம் ஆயிடுறது. லட்சியம் என்ன அப்படின்னால் நாம் இந்த சந்தேகங்களை விலக்கிக்கணும் அப்படிங்கிறத காட்டிலும் அந்த பிரகாசத்தை பெறணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துட்டுதானால் அத்தகைய உபாசனம் பண்ணி அத்தகைய பரமாத்மாவை சாட்சாத்கரிச்சிட்டோம். ஆனால் அப்போ ஞானம் ஸ்வதகா சித்திச்சு விடுறது, சந்தேகங்கள்லாம் தானே விலகி விடுறோம். அப்ப எது முக்கியம்னால் பக்தியா மாம் அபிஜானாதி யாவான் எஸ்டாஸ்பி தத்வதா அப்படின்னு பகவத் கிருபையால்தான் ஹிருதயத்தில் உள்ள சந்தேகங்கள்லாம் விலகும். பகவத் பக்தியால்தான் ஹிருதயத்தில் யதார்த்தமான ஞான பிரகாசம் உண்டாகும்.
பக்தியினால்தான் என்னை யதார்த்தமா புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு பகவான் சொல்றான். அதனாலதான் பக்தியா மாம் அபிஜானாதி. மூட பக்தன் கூட பலனை அடைஞ்சுடுவான், குதர்க்கிகள் பலனை அடைய முடியாது. அதனாலே மூட பக்தனா இருந்தா கூட பகவானுடைய கிருப்பையினாலே ஞான பிரகாசம் ததாமி புத்தியோகந்தம் ஏனமாம் உபயாந்திதே அப்படிங்கிற பிரகாரம் ஞான பிரகாசம் தானே அவனுக்கு உண்டாயிடுறது. புராணங்கள்ல இதிகாசங்கள்லேருந்து தத்துவார்த்தம் எடுத்துக்கணும்னு சொன்னேனே, இந்த ராமாயணத்தினுடைய தத்துவமும் ஒண்ணு இருக்கு. அதை சுருக்கமா சொல்லிவிட்டு மேல சரித்திரத்துக்கு போவோம். ஏன்னா வியாக்கியாதாக்களே இங்க அந்த தத்துவத்தை சொல்லியிருக்கிறதுனால. சுந்தரகாண்ட ஆரம்பம். ததோ ராவண நீதாயா சீதாயா சத்ருகரிசன யேஷ பதமன்வேஷ்டும் சாரணாச்சரிதே பதி. ததோ ராவண நீதாயா. பூர்வ கதையிலே சர்வமானவர்களும் சமுத்திரத்தை தாண்டுவதற்கு முடியாது என்று அவரவர்கள் யதாசக்தி தாண்டுவதை சொல்லி உபரதை அடைஞ்ச பிறகு ஜாம்பவான் ஹனுமானிடத்துல வந்து, ஹனுமன்னே உம்மால்தான் சர்வகாரியங்களும் சாதிக்க முடியும், நீர்தான் இவ்வளவு பேர்களுக்கும் ஜீவனத்தை தரக்கூடியவராக, உயிரை தரக்கூடியவராக இருக்கிறீர், நீர்தான் இந்த காரியத்தை செய்ய வல்லவர் அப்படின்னு ஹனுமத் பிரபாவங்களை ஹனுமானிடத்துல சொன்னதும் ஹனுமான் உடனே புறப்பட்டார் என்று சொல்லி முடிஞ்சது இல்லையா கிஷ்கிந்தா காண்டம். அதனுடைய தொடர்ச்சியை சொல்றார் ததஹா என்று. ததோ ராவண நீதாயா சீதாயா சத்ருகர்ஷனா. ராவணனாலே தூக்கி செல்லப்பட்ட சீதாதேவியை தேடுவதற்காக புறப்பட்டார் ஹனுமான் அப்படிங்கிறார். அப்படி சொல்லும் பொழுதே ஹனுமான் புறப்பட்டுட்டார். சீதாதேவியை தேடுறதுக்கு லங்கைக்கு போக போறார். அப்படின்னதுமே லங்கையில் உள்ள மகாவீரனாக கூடிய ராவணன் பயங்கரமானவனாச்சே, நம்ம ஹனுமான் அங்க போறாரே, ஹனுமானுக்கு ஏதாவது விபத்து வந்துட போகிறதோ அப்படின்னு ஹனுமத் பக்தால் கவலைப்படுவாளே, ஹனுமானிடத்துல தாபம் உடையவாள். அதனால சொல்றார், எடுத்த எடுப்பிலே சத்ருகர்ஷனஹா. இங்கேயே மங்களாசாசனம் பண்ணி அனுப்புறார் வால்மீகி. கிளம்பும் பொழுதே சத்ருகர்ஷனஹாங்கிற ஒரு விசேஷனம். இங்க ஹனுமார் புறப்பட்டாரா, ராவணன் அங்க இழைச்சு போயிட்டான் அப்படிங்கிறார். ராவணனை இழைக்க அடிக்கும்படியாக சளைக்க அடிக்கும்படியான பராக்கிரமம் உடையவர் ஹனுமான் இங்கிருந்து லங்கையில போகி லங்கையில சீதையையும் பார்த்து பேசி லங்கினியையும் அடக்கி லங்கா தகனமும் பண்ணி ராவணனையும் நேர பார்த்து பேசி அப்புறம் கவலைப்பட்டு ராவணன் இழைச்சான்ங்கிறது இல்லை. இங்க புறப்பட்டார், அங்க இழைச்சுட்டான். சத்ருகரிசனஹா ஈயேஷ பதமன்வேஷ்டும் சாரணாச்சரிதே பதி. சாரணர்கள்னா தேவகணங்கள்ல சில பேர், அவர்கள் ஆகாச மார்க்கமாகத்தான் போவார்கள். அவர்கள் போகிற பாதையா போயிடலாமேன்னு நினைச்சாராம். ஈயேஷ அப்படி போய் பார்க்கலாம்னு அப்படி நினைச்சாருங்கிறார். ஏனென்றால் ஜலமார்க்கமாகவும் போக முடியுமா இவரால? கீழே இறங்கினால் நீஞ்சி போயிடலாம் லங்கைக்கு, ஜலமார்க்கமாகவும் போக முடியும். பின்ன ஏன் சாரணர்கள் போகக்கூடிய ஆகாச மார்க்கமாக போகணும் என்று நினைச்சார், ஆசைப்பட்டார் அப்படின்னார். உடம்பு நினையாத போயிடலாம், அங்க போய் துணியை காய வச்சு கட்டிக்கணுங்கிற அவசியம் இல்லை, சீக்கிரமா போயிடலாம். இப்படி ஜலமார்க்கமா போறதை காட்டிலும் ஆகாச மார்க்கமா போனா இன்னும் சீக்கிரமா போயிடலாமே என்பதற்காக ரெண்டு சக்தியும் உண்டு. ஈயேஷ பதம் அன்வேஷ்டும் சாரணா சரிதே பதி என்று சொல்கிறார். பெரியோர்கள்லாம் இந்த ஸ்லோகத்தை வேதாந்த பரமாக வியாக்கியானம் பண்ணி கொடுக்கிறார்கள். தர்போதக்ரதசானனேந்திரிய மனோனக்தஞ்சராதிஷ்டிதே தேகேஸ்மின் பவவாரிணா பரிகதே தீனாம் தசாம் ஆஸ்திதக அத்யத்வே ஹனுமத்சவேன குருணா பிரக்யாபிதார்த்த புமானே லங்காருத்த விதேக ராஜதனயா நியாயேன லாலப்யதே. ஹனுமானே குருவக சொல்றது சம்பிரதாயம். எல்லாருக்கும் குருவக அமைதாரவர். உத்தம குருவ ஹனுமத்சமேன குருணாக. சுக்ரீவனுக்கு குருவகா அமைஞ்சு ஸ்ரீ ராமபிரானோட சேர்த்து வச்சார் என்று கிஷ்கிந்தா காண்டத்துல சொன்னோம். ஆச்சு யுத்த காண்டத்துல சொல்ல போறோம். விபீஷணன் வந்து சரணாகதி பண்ணும் பொழுது ஹனுமான் தான் எழுந்து கொண்டு
விபீஷணனை சேர்த்து வைக்க போறார் ராமபிரானோட. சுக்ரீவனுக்கும் விபீஷணனுக்கும் மட்டிலும் குரு இல்ல, சாட்சாத் சீதாதேவியையே பெருமாளோட சேர்த்து வைக்கும்படியான குருஸ்தானத்துல வருகிறார் ஹனுமான் அப்படின்னு சொல்லப்படுறார். ஹனுமத் சமேன குருணா அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னால், அப்பே அத சம்ஸ்கார சம்பன்னஹா ஹனுமான் சச்சிவோத்தமஹா என்று சொல்ற பிரகாரம் அவருக்கு அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த பெருமைகள் விசேஷணங்கள் இருக்கு. ஞானிகளிலே சர்வசாஸ்திர விசாரதனாக இருக்கிறார். பகவானுடைய ஹிருதயமும் தெரிஞ்சின்றிருக்கிறார். அவனை அடைய வேண்டியவாளுடைய ஹிருதயத்தையும் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்ங்கிறதையும் தெரிஞ்சின்றிருக்கிறார். ராமாயணத்தினுடைய தத்துவத்தை இந்த ஸ்லோகம் நமக்கு எடுத்து சொல்றது. தசானனேந்திரிய மனோநத்தஞ்சராதிஷ்டிதே அப்படின்னு சொன்னார். ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் என்கின்ற 3 சகோதரர்களே ராவணன் 10 தலை உடையவனா இருக்கிறான். 10 இந்திரியங்கள். மனோ தத்துவம் தான் ராவணன். ராவணனுடைய உடல் மனசு 10 இந்திரியங்கள் சேர்த்து 11 இந்திரியங்கள்னு சேர்த்து சொல்லுவா. ஆனால் 10 இந்திரியங்களுக்கு பிரவர்த்தகமானது மனசுதான். இந்த மனசு சேர்த்து 11 இந்திரியங்களாகிய தத்துவம். குணம்னு எடுத்துக்கும் பொழுது சத்துவகுண சம்பன்னன், தர்மத்திலையும் விஷ்ணு பக்தியிலையும் பிரவர்த்தகமா இருக்கக்கூடியவன் விபீஷணன். காமகோபங்களுக்கு இருப்பிடமான ரஜோகுணம் உடையவன் ராவணன். தூக்கம், ஆலசியம் இவைகளுக்கு இருப்பிடமான தமோகுணம் கும்பகர்ணன். 3 குணமும் 3 சகோதரர்களாக சொல்லப்படுறது. 3ஐயும் சகோதரன்னா கூடவே உடையவள் குணமயி மாயா என்கின்ற சூர்பனகை மாய. மாயினுடைய விகிருதஸ்வரூபமான பிரபஞ்சம் போலே மாரீச்சனுடைய சிருஷ்டி சூர்பனகையினுடைய பிரேரணையாலே ஒரு மானக ஏந்து வரா. மாரீச்சன் மாயிகமான பிரபஞ்சம். பிரபஞ்சிக வஸ்துவை பார்த்து இது வேணும் அப்படின்னு எப்பொழுது ஜீவன் நினைக்கிறானோ அப்ப அவன் ஈஸ்வரனை விட்டு பிரிஞ்சுடுறான் அப்படின்னு. மனஜேவ மனுஷ்யானாம் காரணம் பந்தமோட்சயோ அப்படின்னு எப்பொழுது பகவான் தான் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானோ அன்னிவரையிடம் மாய விலகி நிற்கிறது. பகவானை விட்டு மாயிகமான ஒரு வஸ்துவை வேணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா பகவான் விலகி விடுறான். சீதாதேவி இங்க ஜீவஸ்தானத்துல இருக்கிறாள். ராமன் ஈஸ்வரன். ராமனே வேணும் அப்படின்னு இதுவரையிலும் இருந்த சீதையான தேவி இப்பொழுது ஒரு மான் வேணும் அப்படின்னு கேட்டதும் தட்சணம் ராகவனை விட்டு பிரிஞ்சு விட்டார். அந்த மானை சாதிச்சு கொடுக்கறதுக்காக ராமர் பிரிஞ்சு விட்டார். அப்போ ராவணனாலே அபகரிக்கப்பட்டு சம்சார சாகரத்துல லங்கை அப்படிங்கிற பட்டணத்துல அசோகவனம் அப்படிங்கிற சோகவனத்துல இவள் சிறை வைக்கப்பட்டிருக்கிறாள். விஷய சுகங்களே காட்டினான் ராவணன். இந்திரியங்கள்லாம் அதைத்தானே காட்டும். அந்த விஷய சுகங்கள்ல புத்தி போன ஜீவனா போயிட்டால் அப்புறம் ஈஸ்வரன் கிடைக்க மாட்டான், அப்படியே போக வேண்டியதான். ஆனால் உத்தம ஜீவனாக சீதை இருக்கிறதுனால விஷய சுகங்களை காட்டினதுல புத்தி செல்லாதபடி, ஆனால் ஈஸ்வரனான ராமனை அடைவேனா அடைவேனா அடைவேனான்னு துடிச்செண்டு ஈஸ்வரோன் முகமான மனசோட உட்கார்ந்திருக்கிறார். இப்படி தன்னை விட்டு பிரிந்த ஜீவனை மறுபடியும் தன்னிடத்துல சேர்த்து கொள்ளுவதற்கான ஈஸ்வரனுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுறதுதான் ஆரண்டே காண்டத்துல மரத்துக்கு மரம் சீதையை கண்டையா என்று பெருமாள் தேடின்னு இருக்கிறது. சாதாரணமாக ஒரு பொம்மநாட்டியை தேடிண்டு ஒருத்தனுக்கிறான் அப்படிங்கிறது கேவலமா கூட மனுஷியாளுக்கு தோணலாம். தத்துவார்த்தமா பார்த்தா இப்ப எப்படி இருக்கும்? சீதை அலறினாள் அப்படிங்கிறத காட்டிலும் ராமன் அலறினார் அப்படிங்கிறதான் வால்மீகி விஸ்தாரமாக சொல்றார். சீதையை கொண்டு அசோகவனத்துல வச்சுட்டு அப்புறம் சீதையை பத்தி வால்மீகி ஒண்ணுமே சொல்லல. பொதுவா காவியங்கள்ல நாயகனுக்கு இருக்கக்கூடிய விரகதாபத்தை காட்டிலும் நாயகியினுடைய விரகதாபத்தை தான் சொல்ற வழக்கம்.